தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு யூஸர் வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அந்த கொஸ்டின் என்னென்னா, ப்ரோ சர்டிஃபிகேட் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ். ஓகே, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சர்டிஃபிகேட் இது டைப் பண்ணுறப்போ அவங்களுடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு செம் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு செகண்ட் செம் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அப்படினால அந்த இது வந்து இஷ்யூ ஆகிடுச்சு. அப்போ அவங்க வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ அந்த நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் இந்த இதில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு டைப் பண்ணும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டைமிங்லேயே எடிட் பண்ணுங்கள். சேவ் கொடுக்காம நீங்கள் அந்த டைமிங்லேயே எடிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் மட்டும் தான் மாற்ற முடியும். எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, ஓகே, ஒரு பிஇ இல்லை கிராஜுவேட் சயின்ஸ் இல்லை டிப்ளமோவில் மெடிக்கல் கோர்சஸ்ஸு இல்லை நர்சிங்கு எது பண்ணியிருந்தாலும் சரி, அதோட சர்டிஃபிகேட் நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்து கொடுங்க. அப்படின்னா மட்டும் தான் உங்களால் மாற்ற முடியும். ஒன்லி நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியமாக மாற்றுறேன் அப்படின்னா அது மாற்றிக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை சர்டிஃபிகேட் நம்பர்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அதை வந்து நீங்கள் டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களால் எடிட் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு யூஸர் கேட்ட கொஸ்டின் வந்து நான் இப்போ அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக நான் நார்மலாக கமெண்ட்லேயே பண்ணிட்டு போகலாம். ஆனால் எல்லா பேர்த்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன், இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ என்ன பண்ண தாராளமாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.